ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாரா த பீஸ். நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த க்ரூமிங் பற்றி. இப்போ இந்த செலக்டிவ் பீடிங் தான். கொஞ்சம் வீடியோ லேட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ், மன்னிச்சுக்கோங்க. செலக்டிங் பீடிங் எப்படி பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், அந்த குட்டியெல்லாம் க்ரூம் பண்ணணும். அது நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன், அது பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது இதில் நம்ம பாருங்கள், இதெல்லாம் மேல். இந்த மேல் என்ன பார்க்கணுன்னா, ஃபுல் பாடி டு டெய்ல் வரைக்கும் கலர் கவர் ஆகிருக்கா பார்க்கணும். மெயினாக இந்த ஹெட்டில் தான் சீக்கிரமாக நம்மளுக்கு கலர் வரும் மேலில். அதுக்கப்புறமா பாடி ஃபுல்லாக ப்ராடாக இருக்கணும், மேல் ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கணும். நம்ம க்ரூமிங் போட்டப்போ எது சீக்கிரமாக கலர் வந்துச்சு, ரொம்ப பெருசாக வளர்ந்துச்சு, அந்த மேலே மட்டும் நம்ம சூஸ் பண்ணணும். இதில் ஒரு மேல் மட்டும் அங்கே ஃபுல் கவராக தெரியுதுங்களா உங்களுக்கு, அந்த மேல் மாதிரி வரணும். இப்போது நம்ம ஃபீமேலை பார்க்கலாம். ஃபீமேல் எப்படி பார்க்கணுன்னா, நம்ம அந்த ஃபுல் கவரேஜ் கோல்டு இருப்பாருங்க. இயரில் கலர் இப்பயே வருது. இது என்ன கொஞ்சம் கூட்டுது எல்லாமே, இப்பயே இயரில் கலர் வருது. அந்த மாதிரி ஃபீமேல் தான் பார்க்கணும். மெயினாக ஃபீமேலுக்கு பெண்ட் இருக்கக்கூடாது. பாடிலாம் பெண்ட் இருக்காமல் அந்த கேங்லேயே எது சீக்கிரமாக வளருதோ அந்த ஃபீமேல் சூஸ் பண்ணிக்கணும். நான் கிளாஸ் வியூவில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த எல்லா மேலுமே ஃபுல் கவர் ஆகிருக்கு. ஆனால் ஒரே ஒரு மேலுக்கு மட்டும் டெய்லில் பாருங்கள், ரெட் டாட் இருக்குது. அது நம்ம ரிஜெக்ட் பண்ணிடணும். அப்போ யார் ரிஜெக்ட் பண்ணணும்னா, அந்த மேல் போட்டால் நம்மளுக்கு எல்லா குட்டிக்கும் மாதிரி ரிட்டர்ட் வரும். அதனால நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். அது நம்ம ஸ்க்ராப் சொல்லலாம். மிச்ச மேலாம் பாருங்கள், எங்கேயுமே ரெட் இல்லை, நல்லா கோல்டிஷாக இருக்குது. அது நம்ம ப்ரீடிங் பர்பஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரெட்லாம் வரல, அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கூடாது. இதெல்லாம் ஃபீமேல் பாருங்கள். ஃபீமேலுக்கு எல்லா இடத்துலையுமே ஃபுல் கவராக இருக்கணும். அதுக்கப்புறமா பிளாக் ஸ்பாட் இருக்கணும். இந்த பிளாக் ஸ்பாட் அந்த ஃபீமேலை மட்டும் சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அது மெச்சூர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த டார்ஜல் ஃபின்லாம் பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். எந்த பாடியுமே பெண்ட் இல்லை, ஷேப் பர்ஃபெக்டாக இருக்குங்க. அந்த மாதிரி ஃபீமேலை மட்டும் சூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு குட்டி ரொம்ப குவாலிட்டியாக கிடைக்கும். ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். நான் இப்போ ஒரு இமேஜ் போடுறேன், அதில் பாருங்கள் எது நம்ம எடுத்துக்கலாம், எது நம்ம ரிஜெக்ட் பண்ணலான்னு நான் சொல்கிறேன். இந்த பாருங்கள், இந்த மேல் ரெட் டாட், அதுதான் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம். இந்த எல்லா மேலுமே கரெக்டாக இருக்குது, அது நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே ஃபீமேல்ஸ்லாம் பாருங்கள், இது எல்லாத்துக்குமே பிளாக் ஸ்பாட் தெரியுது, அதனால நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம ஜாரா கப்பியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.